ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அனாலிசிஸ் அண்ட் வெயிட் வேறு மீடியா. இன்றைக்கும் செம்ம சுச்சுவேஷன்ஸ் அங்கே விக்ரம் வேதா படத்துலேருந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அந்த பிஜிஎம். ரத ரத ரதரா ரத ரத ரதரா செம்ம வைப் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பண்ணாங்க. இல்லை, ஒரு சில பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ணவங்க மட்டும் சொல்கிறேன். அருண் பிரசாத் பயங்கரமாக பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். அண்ட் அதில் சத்தியாவே. ஆனால் ராணா ஒரு தனியாக பண்ணுறதில்ல, அது ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்குது. செம்ம டியூன் அண்ட் செம்ம வைப், ரைட்டு. ஸோ இன்றைக்கி டாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷால் அண்ட் தர்ஷிகா அந்த கான்வர்சேஷன் அது பயங்கர ஆக்சுவலி லெங்க்தி கான்வர்சேஷனாக போயிருந்து சாச்சனாவே ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கள் அரை மணி நேரம் ஆகுது, இதுதான் அவங்க ஊரில் 5 நிமிஷமா அப்படின்னு. பட் டு பி ஃப்ராங்க் சொன்னால் அந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி மெச்சூர்டாக இருந்துச்சுன்னு நிஜமாவே சொல்லணும். போத் ஆஃப் தெம் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுனாங்களோ அப்படின்னு. நீங்கள் எபிசோட் பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியாது. லெங்க்தியாக அந்த சினாரியோ இருந்தாலுமே ஒரு காமாக ஒரு கம்போஸ்டாக கொஞ்சம் கிளியராக பேசுன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி தட் வாஸ் குட் டு வாட்ச். இன்னைக்கு அரை மணி நேரம் இன்னும் பேசிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் தான்ல வர 5 நிமிஷம். ஸோ டாஸ்க்குள்ளே போயாச்சு. மஞ்சரி நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வேர்டு விட்டாங்க, அதாவது விளையாடத்துலனா விளையாடாதீங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல வராங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேம் இருக்கும். ஸோ அதை விளையாட தெரியாமல் விளையாடாதீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு கொஷின் நிஜமாகவே வருது. பட் நேற்று அவ்வளோ அரகன்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி இவங்க பண்ணும்போது அந்தளவுக்கு அரகன்ஸே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால் அங்கே. ஆனால் அது டாஸ்க்கை மீறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆஸ் பர் த டாஸ்க் டெவில்னால் அந்த ஒரு டெரராக இருக்கணும். பட் இவங்க இல்லை தான் ஆப்வியஸாக. அவங்க நேற்று பண்ணவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க அந்த அளவுக்கு அந்த டெரர் ஆஸ் பர் த டாஸ்க் இல்லை. பட் அரகன்ஸை தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஃபன்னியாக ஒரு க்யூட்னஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அது எஸ்பெஷலி ஆர்ஜே ஆனந்தெலாம் தூய தமிழ் பேசுவாங்களே, நான் டெவில் ஐயா அந்த மாதிரிலாம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. பட் அதான் சொன்ன மாதிரி அந்த டாஸ்க்குள்ளே அவ்வளோ இன்வால்வ் ஆகல. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா இன்றைக்கி பண்ணவங்க. பட் ஆனால் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க வேணாம் இன்றைக்கி. ஆனால் ஜாக்லின் சர்க்காசம் அது கிண்டல் அடிக்கலன்னு எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த ஒரு சர்க்காஸ்டிக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு நான் ஜெஃப்ரியாக தரணுமா இல்லை இந்த ஒரு டாஸ்க் அதுபடி தரணுமாங்கிறத கொஞ்சம் ஃபன்னியாக தான் சொன்னாங்க. நேற்று மஞ்சரிக்கிட்ட பேசும்போது அப்படி தான் நான் சர்க்காஸ்டிக்காக சொல்லன்றாங்க. அந்த பருப்பு பாயசம் அதெல்லாம் உச்சகட்ட சர்க்காசம் தான் இன்றைக்குமே கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஃபைன். ஆனால் இது இவ்வளோ பெரிய சீன் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்க வேணாம் தான் எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. அண்ட் ரஞ்சித் சார் மேட் ஷுர் தட் அது ஒரு விளையாட்டுக்காக பேசுகிறார், கெஞ்சுறாரு, இது பண்ணுறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அது ஒரு விளையாட்டுக்காக சொல்லுவாள், பாவம் கொடுத்துருப்போம் அப்படின்னு அந்த மோடில் அவர். எஸ், அவர் இன்றைக்கி அவங்க டாஸ்க் படி கொஞ்சம் அவர் ஹாஷாக இருந்திருக்கலாம். ஹாஷ் இந்த சென்ஸ் ஒரு டஃப்பாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி டெவலப் யாருமே அந்தளவுக்கு பெருசாக டஃப்பாகவே இல்லை. நேற்று தான் பயணமாக பண்ணாங்க. பட் டஃப் இந்த சென்ஸ் என்ன முட்டையை உடச்சி வாயில் ஊற்றணுமா எனக்கு தெரியல. எனக்கு போட்டி இவங்களை அப்படியே ஒரு வழி பண்ணிடணுமா அப்படி அதுதான் எதிர்பார்க்குறாங்களா ஆடியன்ஸ் இல்லை உள்ளே இருக்கவங்களும், அதுவும் எனக்கு தெரியல. பட் சௌந்தர்யா ஒன் செகண்ட் நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த டே போன மாதிரியே தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அப்படியே பயங்கரமாக அப்படி கத்திரணும், அப்படி பயங்கரமாக ஒரு சண்டை பண்ணணும். நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்னு. நீங்கள் வேணால் பாருங்களேன், என்றைக்காவது ஒரு நாள் அப்படி சண்டையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஏன் சண்டை இல்லைங்கிறத கத்துன்னு கத்துவாங்க. இன்றைக்கி ஏன் யாரும் கத்தலை, இன்றைக்கி ஏன் ஆர்குமெண்ட் இல்லை, இன்றைக்கி ஏன் சண்டை இல்லைன்னு ஒரு நாள் கத்துவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த ஹார்ட்டை நீங்கள்லாம் பிடுங்கிட்டீங்க, அதுவாக்குன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் அது அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் டே அவங்க ஆஸ் யூஷுவல் கத்திட்டாங்க. பட் ஜாக் அண்ட் ஹார்ட் அப்படி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா கொஞ்சம் ரஞ்சித் சார் கெஞ்சினார், இது பண்ணாங்க. ஓகே ஃபைன். ரெண்டு சைட்லேருந்துமே சொல்கிறேன். இவரும் அவ்வளோ அந்த மாதிரி பண்ணியிருக்க வேணாம், இவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேணாம் தான் பட்டுச்சு. இன்றைக்கி இது இவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த சினாரியோ அவ்வளோ சீன் இல்லை, அவ்வளோதான் இன்றைக்கி டே. ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்னா. அண்டு பிக் பாஸோட லாஸ்ட்டாக பேசும்போது எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இவரை தான் ஜெயிலில் அனுப்ப போகிறாங்க நம்ம ரயானை. அப்படி அனுப்பும்போது எல்லோரும் சாங் போடுவாங்க பாருங்களேன். ஆக்சுவலி அதான் ஒரு ஒன் ஆஃப் தி மொமெண்ட் ஆஃப் த டே அப்படி சொல்லலாம். அதுக்கு பிக் பாஸ் ரியாக்ட் பண்ணாரு, செம்ம சுச்சுவேஷன் சாங் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ரைட்டு. ஆனால் இன்றைக்கி உள்ள கண்டென்ட் இருக்கோ இல்லையா, இன்றைக்கி விஜய் சேது சாட்டர்டே அண்ட் சண்டே பயங்கரமாக கண்டென்ட் இருக்குது. அவர் அட்ரஸ் பண்ணணுங்க. ஷுட்டுங்கிறது தாண்டி ஹி மஸ்ட் அட்ரஸ் அண்ட் ஒரு பெரிய அனாலிசிஸ் அவர் போடுவார் நம்புகிறேன். மேலோட்டமாக இல்லாமல் இங்கே நடந்ததை இது என்ன, இது வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம அனாலிசிஸ் அவர் பண்ணணும். சீரியஸாக பண்ணணும். அவர் மேலோட்டமாக இல்லாமல் சும்மா விஜய் சேதுபதி விஜய் சேதுபதினு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒரு அக்ஷய் சைனிங் ஆஃப்.